வணக்கம் நண்பர்களே. ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. இன்றைக்கி ஈஸியான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரட் பொரியல் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 கேரட்டை சதுரமாக சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இந்த பொரியலுக்கு திருவாமல் நறுக்கி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இல்லை 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதங்கட்டும். இந்த பொரியலுக்கு காரமே இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி தெளித்தா போதும். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா வதங்கினப்புறம் ரொம்ப சின்னதாயிரும், பொரியல் கம்மியாயிரும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 7 நிமிஷம் அதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் குக்காக விட்டுருங்க. இந்த பொரியல் ரெடி. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் ரொம்ப கம்மியானனால நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் திருவி கூட சேர்க்கலாம். நான் அரைச்சிட்டு சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா தேங்காயிலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துரும். அந்த சூட்டிலேயே தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் ஈஸியான கேரட் பொரியல். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.